ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். மீன்பிடி படகுகளுக்கு தடையின்றி டீசல் விநியோகிக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல். வேட்பாளரை அறிவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. கிடுகிடுவென உயர்ந்த முட்டை விலை. பொதுமக்கள் அதிர்ச்சி. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மீன்பிடி படகுகளுக்கு தடையின்றி டீசல் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் கடந்த 14ஆம் தேதி முடிவடைந்ததை தொடர்ந்து விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கடலில் தங்கி மீன்பிடித்து வரும் நிலையில் டீசல் தட்டுப்பாடு காரணமாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதில் மீனவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஒரு சில நாட்களில் கரைக்கு திரும்பும் நிலையும் உள்ள நிலையில் புதுச்சேரி சட்டசபையில் மீன்பிடி துறைமுக விசைப்படகு உரிமையாளர்கள் நலசங்கத்தினர் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் டீசல் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இதுகுறித்து மீன்வளத்துறையின் இயக்குநர் முகமது இஸ்மாயில், கான்பெட் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் ஐயப்பன் ஆகியோரை அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து ஆலோசனை நடத்தினார். அப்போது மீன்பிடி படகுகளுக்கு தடையின்றி கான்பெட் நிறுவனம் மூலம் நாள்தோறும் டீசல் வழங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து, ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி முனிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர் யார் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அவ்வை நகர் நலவாழ்வு சங்க ஆண்டு விழா மற்றும் அவ்வை நகர் 30 தெருக்களில் பொருத்தப்பட்டுள்ள CCTV திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி CCTV கேமராக்களை இயக்கி வைத்தார். விழாவில் அவர் பேசும்போது தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் அசோக் ஆனந்துக்கு ஜக்கு சின்னத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மங்கலம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற நிலையில் அவற்றில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் எப்போது என்று அறிவிக்கப்படாத நிலையில் NR காங்கிரஸ் வேட்பாளர் யார் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி செய்து அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்முதல் விலை உயர்வால் புதுச்சேரியில் முட்டை விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவான முட்டை புரதம், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலுக்கு உடனடி ஆற்றலை தருவதோடு தசை வளர்ச்சி, மூளை செயல்பாடு மற்றும் கண் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் தினமும் உண்ணப்படும் உணவுகளில் அதிகமாக முட்டை சேர்த்துக் கொள்ளும் பழக்கம் அதிக பேருக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதிக அளவில் முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், மனிதர்கள் ஒரு நாளைக்கு 1 முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்பட்டு வரும் நிலையில் முட்டையின் விலை தற்போது கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் தேவையான முட்டைகள் தமிழகத்திலிருந்து விற்பனைக்கு வருகிறது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் புதுச்சேரியிலும் முட்டையின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள மொத்த கடைகளில் முட்டையானது 7 ரூபாய்க்கும், சில்லறை கடைகளில் 8 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெருநாய்கள் தொல்லை குறித்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்து உச்சநீதிமன்றம் கடந்த 4 மாத காலத்தில் மட்டும் சுமார் 2,63,000 பேரை தெருநாய்கள் கடித்துள்ளது என்றும் இதில் 17 பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. எனவே பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு நடவடிக்கைக்காக பிடிக்கப்படும் தெருநாய்களை மீண்டும் அதே இடங்களில் விடாமல் அவற்றை பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் இதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் போதிய எண்ணிக்கையில் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நாய்க்கடி தடுப்பூசி மையங்களில் போதிய எண்ணிக்கையில் கால்நடை மருத்துவர்கள், ஊழியர்களை நியமிக்க வேண்டும். பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. மேலும் அந்த உத்தரவில் தெருநாய் தொடர்பான இந்த உத்தரவுகளை உடனடியாக அமல்படுத்தும் வகையில் அனைத்து நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்த நிலையில் இந்த உத்தரவின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தெருநாய்களை பொது இடங்களில் இருந்து அப்புறப்படுத்துவது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில அரசுகள் 4 வார காலத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கை 4 வாரத்திற்கு தள்ளி வைப்பதாகவும், குறிப்பாக கல்வி நிலைய வளாகங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்த தமிழ்நாடு, புதுச்சேரி மாநில அரசுகள் அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜயுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உரையாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது பிறந்த நாளை ஜூன் 22ஆம் தேதி கொண்டாடிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தெரிவித்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி நன்றாக சென்று கொண்டிருக்கிறது என்றும், நன்றாக உங்களது பணியை செய்யுங்கள் என்றும், தினமும் உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பதாகவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருங்க, வாழ்த்துக்கள், நான் நேரில் பார்க்கிறேன் என்று அன்போடு தெரிவித்துள்ளார். இதற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் தனது நன்றியை தெரிவித்ததுடன் புதுச்சேரி மக்களின் நலன் மற்றும் மாநில வளர்ச்சிக்காக தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம் என்றும் கூறியதாக தெரிகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் இடையேயான இந்த உரையாடல் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரங்கசாமி பயன்படுத்திய அன்பான வார்த்தைகள் மற்றும் அவர்களின் நட்புறவு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. நல்லா போயிட்டு இருக்குல்ல, நல்லா பண்ணுங்க. டெய்லி பேசியிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணி பார்த்துங்க. ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருக்கும். நான் நேரம் பார்க்குறேன். தேங்க்யூ, கண்டிப்பாக நல்லா இருக்கும். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். புதுச்சேரி வனத்துறையில் புதிதாக திட்ட மேலாண்மை பிரிவு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் உத்தரவின்படி வனத்துறை இணை செயலாளர் சுந்தரராஜன் வெளியிட்டுள்ள ஆணையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் என எதுவும் இல்லை என்றும், இனிமேலும் ஏற்பட வாய்ப்பில்லை. இருப்பினும் உள்ளூர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு எளிதாக தொழில் செய்யும் சூழல் வலுப்படுத்தப்பட உள்ளது என்றும், பொது அல்லது தனியார் உள்கட்டமைப்பு, தொழில் அல்லது வணிக திட்டங்களால் ஏற்படும் மர இழப்பை ஈடு செய்யும் வகையில் மரம் வெட்டுவதற்கான அனுமதியை கோரும் முன்மொழிவுகளை விரைவாக ஆய்வு செய்து ஒப்புதல் அளிப்பதை உறுதி செய்யும் விதமாக யூனியன் பிரதேச அளவில் வன மற்றும் வனவிலங்கு துறையின் கீழ் ஒரு திட்ட மேலாண்மை பிரிவு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், பொது அல்லது தனியார் முகமைகளால் சமர்ப்பிக்கப்படும் மர இழப்பை மரங்கள் மூலம் ஈடு செய்தல் தொடர்பான முன்மொழிவுகளை திட்ட மேலாண்மை பிரிவு பரிசீலித்து ஒப்புதல் அளிக்கும் என்றும், திட்ட மேலாண்மை பிரிவு தலைவராக வன பாதுகாப்பு துணை அதிகாரி இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை துணை இயக்குநர் ஒருங்கிணைப்பாளராகவும், துணை ஆட்சியர், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர், சம்பந்தப்பட்ட நகராட்சி அல்லது கொம்யூன் ஆணையர், தொழில்துறை இணை இயக்குநர், வேளாண் துணை இயக்குநர் ஆகியோரும் அந்த பிரிவில் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திட்ட மேலாண்மை பிரிவு கூட்டம் மாதந்தோறும் முதல் மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமைகளில் கூடும் என்றும் அந்த ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டக்கல்லூரியில் சேர மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய காலாப்பட்டில் உள்ள அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டில் 3 ஆண்டு LLB சட்டப்படிப்பு, 2 ஆண்டு LLM சட்டப்படிப்பு, 1 ஆண்டு முதுகலை பிரெஞ்சு டிப்ளமோ படிப்புகள் உள்ளது. இந்த இடங்களுக்கான விண்ணப்ப விநியோகம் ஜூன் 23ஆம் தேதி கல்லூரி வளாகத்தில் துவங்குகிறது. சட்டப்படி விண்ணப்பங்களை
ஜூன் 23ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை கல்லூரி அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இதற்கான கட்டணமாக பொது OBC MBC BC பிரிவினர் 1000 ரூபாயும் SC ST பிரிவினர் 500 ரூபாயும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க ஜூலை 20ஆம் தேதி கடைசி நாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேதி தவறி பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது என்றும் 3 ஆண்டு சட்டப்படிப்புகளை பொறுத்தவரை பெரியகாலாப்பட்டு அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரிகளிலும் இடங்கள் உள்ளது என்றும் கல்வி தகுதி மற்றும் சேர்க்கைக்கு தேவையான இதர ஆவணங்கள் குறித்து கூடுதல் விவரங்கள் கல்லூரி வழங்கும் தகவல் கையேட்டில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு இந்த கையேட்டினை டவுன்லோட் செய்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டப்படிப்பு விண்ணப்பம் தொடர்பான சந்தேகங்களுக்கு அரசு சட்டக் கல்லூரியின் 041326565550 26565770 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுத்தம் மற்றும் பசுமைக்காக காலாப்பட்டு குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி தேசிய அளவில் முதலிடம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுத்தம் மற்றும் பசுமை பள்ளிக்கான அங்கீகாரம் என்பது சுகாதாரம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வுள்ள குடிமகன்களை உருவாக்குவதை ஊக்குவிக்கும் பள்ளி அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் என்றும் இந்த மதிப்பீடு சோப்பை பயன்படுத்தி கைகளை கழுவுவதால் தூய்மையான கழிவறைகள், குடிநீர் வசதிகள், செயல்பாடு, பராமரிப்பு, நடத்தை மாற்றம் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் என்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 736 அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் 2025-26 திட்டத்தில் ஆன்லைன் மூலம் பங்கேற்று தேசிய இயக்கத்தில் 100% பங்கேற்பை பதிவு செய்துள்ளது என்றும் மதிப்பீட்டு செய்முறைக்கு பிறகு 20 பள்ளிகள் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான அங்கீகாரத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் தலா 8 பள்ளிகளும், மாஹே, ஏனாம் பகுதிகளில் தலா 2 பள்ளிகள் என மொத்தம் 20 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை நடைமுறைகளில் சிறப்பாக செயல்பட்ட 17 பள்ளிகளில் தேசிய அளவிலான அங்கீகாரத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அவற்றில் தேசிய அளவிலான விருதை 13 பள்ளிகள் பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் காலாப்பட்டு குப்பத்தை சேர்ந்த அரசு தொடக்கப்பள்ளி அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றுள்ளதாகவும் கிருமாம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளி, கீழகாசாக்குடி மேடு அரசு தொடக்கப்பள்ளி, மாகே, செம்புரா பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஆகியவை தேசிய அளவில் 2வது இடத்தை பெற்றுள்ளது என்றும் வம்பப்பேட் அரசு தொடக்கப்பள்ளி 3வது இடத்தை பெற்றுள்ளதாகவும் இதேபோல் கூனிச்சம்பட்டு அரசு தொடக்கப்பள்ளி, வெள்ளியனூர்பேட் அரசு தொடக்கப்பள்ளி, கொம்பாக்கம் அமலோற்பவம் லூர்து அகாடமி, உளவாய்க்கால் சாய்ராம் வித்யாலயா பள்ளி, கோட்டுச்சேரி, பூவம், கண்ணப்பூர், மாகே பகுதிகளில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகள் விருதை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி அரசு தேசிய அளவில் 2வது இடத்தை பெற்றுள்ள நிலையில் குஜராத் மாநிலம் 15 விருதுகளை பெற்று தேசிய அளவில் முதலிடம் பெற்றுள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,375 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.